ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எந்த படத்தோட ட்ரெய்லர் பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 2015 ரிலீஸ் ஆகி அருள்நிதி, ரமேஷ் திலக், எம்எஸ் பாஸ்கர் இவங்கெல்லாம் சேர்ந்து நடித்து அஜய் ஞானமுத்து இயக்கத்தில் வெளிவந்த டிமாண்டி காலனி படத்தோட செகண்ட் பார்ட்டோட ட்ரெய்லர் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு. அதோட ரிவ்யூ தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க இந்த ட்ரெய்லரோட ரிவ்யூ பார்ப்போம். இந்த டிமாண்டி காலனி 2 படத்தோட கேஸ்ட் அண்ட் க்ரூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, அஜய் ஞானமுத்து டைரக்ஷனில் அருள்நிதி, பிரியா பவானி சங்கர் நடித்து சாம் சிஎஸ் மியூசிக் போட்டிருக்காரு இந்த படத்துக்கு. இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும், நிச்சயமாக இதுவும் ஒரு ஹாரர் மிஸ்ட்ரியாக தான் இருக்கும். அண்ட் மேபி இது டிமாண்டி காலனி 1ஓட அப்படியே கண்டினியூஸாக வரலாம், அதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை பற்றின இன்னொரு தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிமாண்டி காலனி பார்ட் 3, 4 வர வரைக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம பிரியா பவானி சங்கருக்கு ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்கிற மாதிரி தோணுதுங்க. அதாவது இறந்தவங்களோட பேசுகிறது, இறந்தவங்களோட காண்டாக்ட் பண்ணி அவங்கள பார்க்குறது, இந்த மாதிரி சில பவர்ஸ் இருக்குமோன்னு எனக்கு தோணுது. இது எப்படின்னா, நீங்கள் இதுக்கு முன்னாடி காஞ்சரிங் 2 பார்த்துருப்பீங்க. அதில் நம்ம லொரைனுக்கு என்ன பவர் இருக்குமோ, மேபி அதே பவர் இதுலேயும் நம்ம பிரியா பவானி சங்கருக்கு இருக்குமோன்னு நான் அசம்ஷன் பண்ணுறேன். பட் என்னென்னு நம்ம படம் ரிலீஸ்க்கு அப்புறம் தான் தெரியும். அப்படி அந்த பவர் மூலமாக இறந்த ஒருத்தவங்கள்ட்ட பேச ட்ரை பண்ணும்போது ஏதோ தப்பாகி அவங்க அந்த உலகத்துக்குள்ளே போகிற மாதிரி ட்ரெய்லரில் காட்டின மாதிரி எனக்கு தோணுது. பட் என்னென்னு எனக்கு தெரில. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி படம் ரிலீஸ் ஆனால் இதை பற்றி நம்ம என்னென்னு ஃபுல்லாக ரிவ்யூ போட முடியும். எனக்கு தெரிஞ்சு நம்ம தமிழ் சினிமாவில் இப்படி இறந்தவங்களோட பேசுகிறது, அவங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை இவங்க பண்ணுறது, இந்த மாதிரி கதையெல்லாம் நான் கேள்விப்பட்டதில்லை. நான் இந்த மாதிரி பார்த்த ஒரே படம்னா த காஞ்சரிங் மட்டும்தான். தமிழில் இந்த மாதிரி ஒரு முயற்சி வர்றது ரொம்பவே புதுசாகவும் இருக்குது. அட் த சேம் டைம் அஜய் ஞானமுத்து, அருள்நிதி இந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் காம்போ வர்றதுனால கண்டிப்பாக இந்த படம் ஒர்த்தாக இருக்குன்னு நான் ரொம்பவே நம்புகிறேன். இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒருத்தரை பற்றி பேசணுன்னா அது நம்ம ஹீரோ அருள்நிதி. அவர் கதைக்கு முக்கியத்துவம் இருக்கிற படத்தில் மட்டுமே நடிக்கிறாருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். நிச்சயமாக இந்த டிமாண்டி காலனி 2வும் அவருக்கு ஒரு நல்ல பேரை வாங்கி தரணும்னு எனக்கு ரொம்பவே நம்பிக்கையாக இருக்குது. டிமாண்டி காலனி 1ம் அதே மாதிரி தாங்க. நல்ல ஸ்க்ரீன் பிளேயோட ஒரு நல்ல கதையம்சம் கொண்ட படம். அந்த மாதிரி படத்தில் தான் தொடர்ந்து அவர் நடிச்சிட்டு வராரு. நிச்சயமாக அந்த வரிசையில் டிமாண்டி காலனி 2வும் இருக்குன்னு நான் உறுதியாக நம்புகிறேன். அஜய் ஞானமுத்தும் ஒன்றும் அவ்வளோ லேசுப்பட்ட இயக்குனர் இல்லை. அவர் இதுக்கு முன்னாடி இயக்குனர் டிமாண்டி காலனி, இமைக்கா நொடிகள் எல்லாமே பிளாக் பஸ்டர் படம். நிச்சயமாக அந்த வரிசையில் டிமாண்டி காலனி 2வும் இணையன்னு நான் ரொம்பவே நம்புகிறேன். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பிரியா பவானி சங்கருக்கு இது அவங்க கெரியரில் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டாக இருக்குமா இல்லையான்னு நம்ம படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ரிவ்யூவில் சொல்லலாம். ஏன்னா இவங்களை பார்க்கும்போது எனக்கு அந்த காஞ்சரிங்கில் வர லொரைனை பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதில் அவங்க எப்படி தெரிக்க விட்டுருப்பாங்களோ அதே மாதிரி இதுலேயும் பிரியா பவானி சங்கர் அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருப்பாங்கன்னு நம்ம நம்புவோம். இதில் எனக்கு ஒரு சின்ன வருத்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, படத்தோட ரிலீஸ் டேட்டை அவங்க இன்னும் அனௌன்ஸ் பண்ணவே இல்லை. அதுதான் எனக்கு ஒரு சின்ன வருத்தமாக இருக்குது. படம் ரிலீஸ் ஆனோடனே கண்டிப்பாக ஃபஸ்ட்டே ஷோ பார்த்துட்டு நிச்சயமாக ரிவ்யூ போட்டுருவோம். அப்போ மறக்காமல் ரிவ்யூ பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. மேலும் இது போன்ற சினிமா அப்டேட்ஸ் தெரிந்து கொள்ள டீம்ஸ் யூ சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள்.